முதற்கடவுளாகிய விநாயகரின் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையட்டும். 16/2/2025 பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம், குரோதி மாசி மாதம் 4ஆம் தேதி. இன்று சங்கடகர சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். விநாயகரை வழிபடுங்கள். செப்த கசிமா நல்ல நேரம் காலை 7 to 8, மாலை 3 to 4. கௌரி நல்ல நேரம் காலை 1 to 2, மாலை 1 to 2. ராகு காலம் 4 to 6, குளிகை 3 to 4. யமகண்டம் 12 to 1. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். கும்ப லக்னம். இருப்பு 4 நாளிகை 16 வினாடி. சூரிய உதயம் 6:34. கரணன் 10 to 12. திதி இன்று அதிகாலை. சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மோர் தென் 1 minute வீடியோ எங்களோட சேனலுக்குள்ள பாருங்க. நன்றி, வணக்கம். காலை 12:01 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:51 வரை உத்திரம், பின்பு அஸ்தமம். நாமயோகம் இன்று காலை 7:11 வரை திருதி, பின்பு சூலம். கரணம் இன்று அதிகாலை 12:01 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 1 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:33 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:51 வரை அவிட்டம், பின்பு சதயம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. இன்றைய ராசி பலன்: மேஷம் நஷ்டம், ரிஷபம் பிரீதி, மிதுனம் பயம், கடகம் நலம், சிம்மம் ஆதரவு, கன்னி உயர்வு, துலாம் ஆக்கம், விருச்சிகம் பீடை, தனுசு ஆதாயம், மகரம் வரவு, கும்பம் மேன்மை, மீனம் முயற்சி. நினைவு நாள்: இந்திய திரையுலகின் தந்தை தாதாசா ஹெப் பால்கே நினைவு தினம். பொன்மொழி: ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாயிரு. கவிதை: சோகம்: விலகியவர்களுக்காக மனம் வருந்தாதே. நம்முடன் இருக்க அவர்களுக்கு தகுதி இல்லை என்று திமிராக கடந்து செல். நம் வாழ்க்கையில் நாம் தொலைத்தவர்களை தேடலாம், ஆனால் நமக்கு தொல்லை கொடுத்தவர்களை தேடவே கூடாது. பொய்யாக தோற்றமளிக்கும் சந்தோஷங்களை துரத்துவதை விட உண்மையாக கிடைக்கும் வழிகளை வரவேற்பதே உன் வாழ்க்கையை வசந்தமாக்கும். நீ இல்லாத போது சந்தோஷமாக உள்ளது நாட்கள் ஓடுவது தெரியவில்லை. ஆனால் நீ என்னை விட்டு ஒரு நொடி கூட பிரிவதில்லை. ஏன் பிரிவதில்லை? கஷ்டமே. நாம் அதிகமாக நேசித்த ஒருவரே நாம் அதிகமாக வெறுக்கும் ஒருவராக மாற்றப்படுகின்றனர். காலத்தின் சில விளையாட்டினால் மற்றவர்களை ஆறுதல் படுத்துபவர்களுக்கு தான் ஒரு கட்டத்தில் யார் என்ன ஆயிற்று என்று கேட்கவும் ஆளில்லாமல் போய்விடுகிறார்கள். விரும்பியவை இல்லை என்றாலும் விரும்பியே பயணிக்கிறது எதையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்ட மனம். உங்களது கண்ணீரை யாரும் அறிவதில்லை. உங்களது வலிகளை யாரும் உணர்வதில்லை. உங்களது இழப்புகளை யாரும் தேடியதில்லை. இவர்கள்தான் உங்களின் குற்றங்களை மட்டும் பட்டியலிடுவார்கள். உனக்கு துணை என்று பிறரை நினைக்காதே. அவர்கள் தேவை தீர்ந்ததும் விலகி விடுவார்கள். அந்நிலையில் புரியும் இவ்வுலகில் உனக்கு துணை நீ மட்டும்தான் என்று. ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அதிகம் சந்தித்தவர்களுக்கு வாழ்க்கையில் தத்துவம் மட்டுமல்ல, சாமர்த்தியமும் தானாகவே வரும். நிறைவேறிய லட்சியம், நிறைவேற ஆசை, கனவுக்குள் உறங்கும் கல்லறை தோட்டம். நம்ம நினைக்கிற வாழ்க்கை நமக்கு கிடைச்சா சுவாரஸ்யம் இருக்காதுன்னு தான் கடவுள் கஷ்டங்களை அள்ளி கொடுக்கறாதப்பல. அதுக்குன்னு கஷ்டம் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தா எப்படி வாழ முடியும்? சில ஞாபகங்கள் எப்போதும் வாசம் வீசிக்கொண்டே இருக்கும். இதயத்தில் காலங்கள் கடந்தாலும் கூட இருந்தவர்கள் பிரிந்தாலும் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவையும் பழக்கத்தில் புரிந்து கொள்ள முடியும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.